வணக்கம். நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசுறேன். எப்பவுமே நம்மளுடைய சேனல்ல குழந்தைகளோட ஆரோக்கியத்தையும், குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு அறிவியல் பின்னாடி இருக்குன்ற ஒரு மிக முக்கியமான விஷயமா முத்தாய்ப்பா வச்சுட்டு தான் எப்பவுமே ஆரம்பிப்போம். ஒவ்வொரு வாரமும் நம்ம குழந்தைங்கள பத்தியே பேசிட்டு இருக்கோமே சார், பெரிய பசங்கள பத்தி எப்ப சார் பேச போறீங்க அப்படின்னு நிறைய அம்மாங்க ஆவலா கேள்வி கேட்டதுனால, குழந்தைங்க டீனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நான் பேசுறதை விட என்னோட அனுபவம் அதிகமா இந்த ஏரியாலேயே ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இன்னொரு குழந்தைகள் நல மருத்துவரை கூட்டிட்டு இருந்து பேச வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு ஆசை வந்துச்சு. அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிற விஷயமா உங்க சார்பாவும் என் சார்பாவும் டாக்டர் நவீனா கார்த்திகை நம்ம ஷோவுக்கு வெல்கம் பண்றேன். இவங்க ஒரு குழந்தைகள் நல மருத்துவர். இவங்களுடைய மெயின் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டிசம் ஒன்று. ரெண்டாவது, குழந்தைங்களோட டீனேஜ் சம்பந்தப்பட்ட குழந்தைங்களுக்கு வரக்கூடிய விதவிதமான மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத இவங்க ரொம்ப அழகாக டீல் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாகவே வீட்டில் டீனேஜர்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் உடம்பு நடுக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நானும் நடுங்கிட்டு தான் இருந்தேன் இவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாடி ஷேமிங் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம். இந்த வார்த்தையே இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டது இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா கேட்டுங்க. அண்ட் மேடம் நான் இனிமேல் அவங்கள பேச அலோவ் பண்ண போறேன். நான் கேள்விகளை மட்டும் உங்க சார்பாக கேட்க போறேன். நம்ம போவோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. ஸோ முதல் கேள்வி மேடம் கிட்ட என்ன கேட்க போறேன்னா, இந்த பாடி ஷேமிங் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சிட்டியில மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலா உலகம் பூரா, ஊர் பூரா, கிராமம், பட்டி தொட்டி எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஸோ இந்த பாடி ஷேமிங்னு என்ன மேம்? பாடி ஷேமிங் பத்தி கொஞ்சம் நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்க மேம் ப்ளீஸ். பாடி ஷேமிங் அப்படின்னா என்னன்னா, தன்னை பத்தியோ, தன்னோட பாடி பத்தி, இல்ல பாடி சைஸை பத்தி, இல்ல பிசிக்கல் அப்பியரன்ஸ், உருவக்கேலின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தன்னோட பாடி சைஸ், கலர், ஹேர் கலர், இல்ல ஸ்கின் கலர், நான் ரொம்ப குண்டா இருக்கேன், நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன் அப்படின்னு தன்னை பத்தி செல்ஃப் டாக் நெகட்டிவா பேசுறதோ, இல்ல மத்தவங்கள இந்த மாதிரி நீ இந்த ட்ரெஸ் போடாத, இது உன்னை குண்டா காமிக்குது, இந்த கலர் வேர் பண்ணாத, நீ டார்க்கா இருக்க, அந்த மாதிரி இன்டென்ஷனாவோ இல்ல அன்இன்டென்ஷனாவோ தன்னை பக்கத்துல இருக்கிற பியர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பாஸ் பண்றதோ, இல்ல யாருமே இல்லைனாலும் பின்னாடி அவங்க சோஷியல் மீடியால இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி கமெண்ட்ஸ் பண்றது பாடி ஷேமிங்னு சொல்லலாம். ஓகே. பட் இப்ப பாடி ஷேமிங்ன்றது இது ஒரு பல ஆண்டு காலமா இருக்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா? இன்னைக்கு ஏன் அது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது? இப்ப பார்த்தோம்னா நிறைய நம்ம சோஷியல் மீடியா, நம்ம இன்டர்நெட் யூசேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எஸ்பெஷலி ஆஃப்டர் பேண்டமிக் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்லைன் லேர்னிங், இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இன்க்ரீஸ் ஆனதுனால வி கேன் நாட் அவாய்ட் இட். அது ஒரு 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 நம்ம அதை டெஃபினட்டா அண்டர்கோ பண்ணி தான் ஆகணும். ஸோ டீனேஜர்ஸ் they are constantly in the சோஷியல் மீடியா. அவங்க ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறாங்க, அவங்க கம்பேர் பண்றாங்க. அவங்க கம்பேர் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப் பிளாகர்ஸ் அந்த மாதிரி யார் ப்ரொஃபஷனலா ஒரு மாடல்ஸா இருக்காங்க. ஸோ தே டென் டு ஹேவ் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். நம்மளும் அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் வருது. ஸோ இந்த கம்பேரிசன்னால அன்ரியலிஸ்டிக்கா அவங்களுக்கு இருக்கிறனால தே எண்ட் அப் கெட்டிங் டிப்ரெஸ் இல்ல அப்செட் ஆயிடுறாங்க. ஸோ அதனால அவங்க என்ன எண்ட் ஆகுதுன்னா அவங்களுக்கு லோ செல்ஃப் எஸ்டீம் வரலாம். இல்ல அவங்க ஈட்டிங் பிஹேவியரே மாறலாம். அவங்க ஸ்கிப் பண்ணலாம், மீல்ஸை ஸ்கிப் பண்ணலாம், சாப்பிடாம அவாய்ட் பண்ணலாம், கிராஷ் டயட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்க டீனேஜர்ஸ் எப்படி திடீர்னு ஒரு சேஞ்ச் இன் ஈட்டிங் ஹேபிட் இருக்கா, அவங்க ஸ்லீப் பிஹேவியர் மாறுதா, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட பாடி பத்தி அவேர்னஸ் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு சின்ன கிரிட்டிசிசம், உன்னோட ஹேர் இப்படி இருக்கு, இல்ல நீ குண்டா இருக்கு அப்படின்னு ஒண்ணு சொன்னாலே அவங்க ரொம்ப நெகட்டிவ் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க இன்னும் இந்த டெவலப்பிங் ஃபேஸ்ல தான் இருக்காங்க. அவங்களோட பிசிக்கலா இருக்கட்டும், மென்டல், எமோஷனலாவே அவங்களோட டெவலப்மெண்ட் ஸ்டில் இந்த ஆன்கோயிங் ப்ராசஸ். ஸோ அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் அவங்க கேட்டாங்கன்னா அவங்க எண்ட் அப் இன் டிப்ரெஷன். அட் டைம்ஸ் அவங்களுக்கு இதனாலேயே அவங்களுக்கு மன உளைச்சல் ஜாஸ்தியாகி சூசைட் அந்த அளவுக்கும் போகும். ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை நம்ம பார்க்கணும். பாடி ஷேமிங் அப்படின்ற வார்த்தையை பத்தி பேசிட்டு இருக்கப்போ எங்க வீட்டுல ஒரு 12ல இருந்து 18 வயசுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், என்னென்ன விஷயங்கள் நம்ம முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு மட்டும் சொல்லுங்க. 3 விஷயம் நம்ம பார்த்துக்கலாம். உணவு, உடை, உணர்வு. இந்த பேசிஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா உணவு. அவங்க சாப்பிடுறது அவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்க. இல்ல ஸ்கிப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். உடையில பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் வேர் பண்றதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துப்பாங்க. இந்த ட்ரெஸ் எனக்கு சூட் ஆகுமா? இது என்ன நல்லா காமிக்குதா? ஒல்லியா காமிக்குதா? இல்ல குண்டா காமிக்குதா? இல்ல பசங்களா இருந்தா இது என்ன மஸ்குலரா காமிக்குதா? இந்த மாதிரி நிறைய யோசிப்பாங்க. உணர்வுன்னு பார்த்தா அவங்க பேசிக்காவே அவங்களுக்கு ரொம்ப லோ கான்ஃபிடன்ஸ். அவங்கள எப்படி அவங்க ப்ரொஜெக்ட் பண்றதோ, இல்ல ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏதோ பாடி ஷேமிங் நடக்குதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். பாடி ஷேமிங்ன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இரு பாலரும் சரிசமமா பாதிக்கப்படலாம். ஆண்களும் பாதிக்கப்படலாம், பெண்களும் பாதிக்கப்படலாம். ஆண் குழந்தைகளுக்கு எந்த விதமான பாதிப்புகள் வரும், பெண் குழந்தைகளுக்கு எந்த விதமான பாதிப்புகள் வரும், அந்த பாதிப்புகள் வரத்துக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்றது டாக்டர் நவீனா கிட்ட கேட்போம் மேம்.
பாடி ஷேமிங் ஜென்ரலா கேர்ள்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் நோஷன் இருக்கு. அதாவது அவங்க வந்து வெயிட் கம்மியா, ஃபிளாட் ஆப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு ஸ்டீரியோடைப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஐடியல் இமேஜ்னு அவங்களே ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. கேர்ள்ஸ் ஜென்ரலா இதுக்காக தான் வெயிட் லாஸ் பண்றது, தன்னை ஸ்கின்னியா காமிச்சிக்கணும், ஒல்லியா காமிச்சிக்கணும் அந்த மாதிரி. பாய்ஸ் அந்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் அவங்களுக்கு மஸ்குலரா இருக்கணும், டாலா இருக்கணும். ஸோ அதனால அவங்க வந்து ஜிம் போறது, வெயிட் லிஃப்ட் பண்றது, சில டைம்ஸ் அவங்க ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறது, அதெல்லாம் வந்து அட்வைஸ் இல்லாமல் எடுத்தா அதுவும் அவங்களுக்கு ஹார்ம்ஃபுல் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பாடி இமேஜ் பிரச்சனை வந்து நம்ம நிறைய விஷயங்கள்ல வந்து ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம்னு மெடிசனை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்தில் எல்லாமே இமீடியட்டாக வரக்கூடிய பிரச்சனைகள், லேட்டாக சில சமயம் கழிச்சு வரக்கூடிய பிரச்சனைகள் ரெண்டு பக்கமாக பாகுபடுத்தி பிரிக்கிறோம். ஸோ இதில் என்ன இமீடியட் பிரச்சனை, லாங் டேர்மில் எந்த விதமான பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு வரலாம்? ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா, அவங்க இப்போ ஒரு ஸ்கூல் போறாங்க, காலேஜ் போறாங்கன்னா, அவங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டா அஃபெக்ட் ஆகும். அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இல்ல ஃபோக்கஸ் இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு எப்பவுமே வந்து ப்ரீ ஆக்குபைடா இருப்பாங்க. நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம வெயிட்டா இருக்கோமா? இந்த ட்ரெஸ்ல நம்ம எப்படி இருக்கோம்? அந்த மாதிரி அவங்க ப்ரீ ஆக்குபைடா இருக்காங்க. லாங் டேர்ம்ல வந்து இதுவே வந்து என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஈட்டிங் பிஹேவியரே மாறி இருக்கும். அவங்க வந்து சரியா சாப்பிட மாட்டாங்க, டயட் பண்ணுவாங்க. ஸோ இதனால அவங்க வந்து இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அவங்க வந்து வளர்ற குரோத் இருக்கு. அவங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன், அடிக்வேட் நியூட்ரிஷன் தேவைப்படும். இதனால அவங்களுக்கு ஈட்டிங் டிஸார்டர்ஸே வந்து எண்ட் அப் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இது லாங் டேர்ம்ல நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ இப்போ ஈட்டிங் டிஸார்டர் நம்ம சொல்கிறப்போ வந்து குழந்தைக்கு உணவுல இருந்து உணவு மேலே வெறுப்பு வரலாம். அதே சமயம் வந்து எடை குறைக்கிற முயற்சிகளில் உடம்புல மற்ற பிரச்சனைகள் வரலாம் இல்லைங்களா? ஸோ இப்போ லாங் டேர்ம் ப்ராப்ளத்தில் வேற ஏதாவது உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது பிரச்சனை வருங்களா அந்த பாடி ஷேமிங்னால? நிச்சயமா வரலாம். ஏன்னா ஒருத்தங்க ஒண்ணுமே சாப்பிடல. இவங்க வந்து கிராஷ் டயட் பண்ணி நான் இம்மீடியட்டா வெயிட் லாஸ் பண்ணணும். 10 கிலோ குறைக்கணும், 20 கிலோ குறைக்கணும். நான் என்ன எல்லாரும் டீஸ் பண்றாங்க, இல்ல புல் பண்றாங்க அந்த மாதிரி நினைச்சா அவங்க வந்து கிராஷ் டயட் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கலாம். அதனால அவங்களுக்கு லைஃப்ல வந்து ரொம்ப அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். நியூட்ரிஷனல் இம்பேர்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். இது இல்லைன்னா அவங்களுக்கு லாங் டேர்ம்ல வந்து அவங்களுக்கு ஃபுட்டு மேலேயே ஒரு அவர்ஷன் வந்துடலாம். எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு நியூட்ரிஷன் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. உங்களோட பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் டிமாண்ட்ஸ். ஓகே. ஸோ பாடி ஷேமிங்ல இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு இப்போ இவங்க கேட்குறப்ப தான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம வந்து தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலத்திலும் சரி, "பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்னு" சொல்லுவோம். அதே மாதிரி தமிழ்ல வந்து கிராமத்து சைடில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, "சேலை முள்ளு மேல விழுந்தா பார்த்து தான் எடுக்கணும்" அப்படின்ற மாதிரி இந்த பாடி ஷேமிங் பிரச்சனை வராம எப்படி பார்த்துக்கலாம்? அது ஒரு கேள்வி உங்களுக்கு. வந்த குழந்தைங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு அறிகுறிகள் என்னன்னு சொல்லிட்டீங்க. அது 2வது. 3வது விஷயம் எப்படின்னா, இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம்? பேரண்ட்ஸ்க்கு நீங்க சொல்ற மெசேஜ் என்ன? பேரண்ட்ஸ் நான் எஸ்பெஷலி டீனேஜர்ஸ் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவங்கள வந்து நீங்க அவங்க கைண்டா ட்ரீட் பண்றது, அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும். நீங்க அப்பவுமே அவைலபிளா இருக்கணும். அவங்க ஏதாச்சும் ஒரு கன்சர்ன் இருக்குது, இல்ல உங்க குழந்தைக்கு திடீர்னு ஏதாவது சேஞ்ச் நடக்குது, அவங்க திடீர்னு சாப்பிட்றதுல வந்து டைம்ல இருந்து அவங்க கொஞ்சம் அலோனா இருக்காங்க, இல்ல தூங்குறதுல பேட்டர்ன்ல ஏதோ டிஃபரா இருக்குன்னா, ஏதோ அவங்களுக்கு ஏதோ பாதிக்குது, அதனாலதான் அவங்க வந்து அந்த மாதிரி இருக்காங்கன்றத நீங்க பார்க்கணும். அது இல்லாம வந்து ஒரு பாடியை பத்தி அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா வந்து அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றது நல்லது. அவங்க அவங்க கிட்ட வந்து நீ யூ ஆர் பியாண்ட் திஸ் பாடி, யூ ஆர் பியாண்ட் திஸ் பாடி இமேஜ். இதுக்கு மேல உன்னோட டேலண்ட் என்ன இருக்கு? அவங்களோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸோட அவங்க இன்டர்னல் அப்பியரன்ஸ், அவங்களுக்கு என்ன நல்ல பாசிட்டிவ் இருக்கும், அவங்களுக்கு என்ன நல்லா வரும், அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, டேலண்ட் என்ன. பசங்க முன்னாடி நிறைய வந்து நீ வெயிட் குறைச்சிட்ட ரொம்ப நல்லது அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணாம வெயிட்டை வந்து ஒரு கமெண்டா எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு வந்து ஒரு பாடி நியூட்ரலிட்டி, அந்த பாடி வந்து எப்படி அவங்க ஒர்க் பண்றதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகுது, அதை எப்படி அப்ரிஷியேட் பண்றது, அவங்க பாடி பார்ட்ஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்றது, அதை நம்ம சொல்லி கொடுத்து ஒரு பேலன்ஸ் டயட், எவ்ரிடே ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு ரெகுலரா இருக்கணும். இதெல்லாம் நீங்க வச்சீங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த ஒரு பயம் இல்ல அந்த பாடி பார்ட்ஸை பார்த்துட்டு இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அவங்களே அவங்க நெகட்டிவா பண்றது கம்மியாகும். இது லாங் டேர்ம்ல வந்து நீங்க வந்து இது ஒரு ஃபேமிலி ஆக்டிவிட்டி மாதிரி நீங்க எடுத்துட்டு போகலாம். லைக் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியே பண்ணும்போது ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி இருக்கணும், இல்ல ஒரு யோகா பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஆக்டிவா நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க குழந்தைக்கு வந்து இந்த பாடி ஐ எம் பியாண்ட் திஸ், ஐ எம் மோர் வண்டர்ஃபுல் தென் திஸ், இந்த கிரியேஷன் வந்து நமக்கு நம்மளோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல நீங்க போட்டீங்கன்னா லாங் டேர்ம்ல வந்து அவங்க வந்து அந்த பாடி பார்ட்ஸ் மேல ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. பிசிக்கல் ஃபிட்னஸ் அந்த மாதிரி நீங்க கொண்டு போகலாமே தவிர்த்து அது மேல வந்து ஒரு பாடி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கன்சிடர் பண்றது கம்மி பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சுவர் இருந்தாலும் சித்திரம் வரைய முடியுன்ற மாதிரி உடம்புல இருக்கிற அழகு
அழகான ஒரு பழமொழி தமிழ்ல இருக்கு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நவீனா மேடம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து உடம்ப தாண்டி ஒரு அழகு இருக்கு. சின்ன வயசுல நம்ம செல்லமே, கண்ணே, அழகே, செல்லக்குட்டியேன்னு கொஞ்சற மாதிரி பெரிய வயசுல நம்ம கொஞ்சம் மறந்துடுறோமோ, அதனால குழந்தைங்களுக்கு இந்த பாடி ஷேமிங் பிரச்சனை வருமோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியை வந்து நம்ம முன்னாடி வந்து வச்சுட்டு போகுது. இந்த பாடி ஷேமிங் விஷயத்த வந்து ரொம்ப அழகா நறுக்கு தெரிச்ச மாதிரி ரொம்ப சுருக்கமா டாக்டர் நவீனா சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. வேற டாபிக்ஸ்ல மேடம் மறுபடியும் சந்திக்கிறேன். ஷோக்கு வந்தது மிக நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.